வில்சன் அவர்கள்ட்ட இப்போ தீர்ப்பும் அந்த நிராகரித்ததற்கான அதாவது காரணங்கள் இவிஎம் தான் சரியானதா இருக்கும், பழைய வாக்குச்சீட்டு முறைக்கு போறது அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கு. அதுலயே முக்கியமான ஒரு வார்த்தைகள்லாம் பார்க்கணும் அப்படின்னா, நம்முடைய தேர்தல் முறையை குலைப்பதற்கான ஒரு உள்நோக்கம் இருப்பதாக தெரிகிறது. இது போன்ற ஒரு காட்டமான வார்த்தைகளை எல்லாம் நீதிபதிகள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப இதை நம்ம சாதாரணமா அதை புறந்தள்ளிட்டு போயிட முடியாது. அப்ப இதனுடைய உள் விஷயங்கள் என்ன? அதாவது இந்த இவிஎம் மிஷின் முதல்ல இந்தியாவில் அறிமுகமானது 1982 கேரளாவில் ஒரு இடைத்தேர்தல். 82 தான், 82 கேரளாவில் இடைத்தேர்தலில் தான் அறிமுகமானது. அதற்கு பிறகு 89 வரைக்கும் இல்லை. 89ல் விவாதிக்கப்பட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்போ தான் பண்ணி கடைசி அப்படின்னா 2004 முதலாக அமலுக்கு வந்தது. 2004லேருந்து நடந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து அப்படின்றது. இன்னொரு விஷயம், இப்போ நம்ம சார் சொல்லும்போது சொன்னார், இது வரைக்கும் 40க்கு மேற்பட்ட வழக்குகள் இந்த கடந்த 20 ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இந்த இவிஎம் மிஷினுக்கு எதிராக 40 வழக்குலையும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக கன்கரண்ட்டாக அதை டிஸ்மிஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஏதோ 1-2 ஆல்ட்ரேஷன். இப்போ இவர் சொன்னார், நம்ம சுப்பிரமணிய சாமி வழக்கை பற்றி சொன்னார். இப்போ இன்றைக்கு நடந்த வழக்கில் சஞ்சீவ் கண்ணாவும் திபங்கர் தத்தாவும் என்ன செய்திருக்காங்கன்னா 56 பக்க தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. அந்த 56 பேஜஸ் வேர்டிக்டில் ஜட்ஜ்மெண்ட்டில் சஞ்சீவ் கண்ணா தனியாக எழுதுகிறாரு, 77 பாயிண்ட் எழுதுகிறாரு 38 பக்கத்திற்கு. பிறகு தீபக் தத்தா எழுதுகிறாரு, அவர் 38 பக்கத்து, அதாவது 38 பாயிண்ட்டு 18 பக்கத்துக்கு எழுதுகிறாரு திபங்கர் தத்தா தான் ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறார். காரணம் என்ன சொல்கிறாருன்னா, இது நம்மளுடைய ஜனநாயக முறையோ இல்லைன்னா நம்மளுடைய விஞ்ஞான வளர்ச்சியோ ஒவ்வொரு இடத்துலையும் எந்த ஆதாரமும் இல்லாமல் சந்தேகப்படுறாங்க. இந்த வழக்கை தொடுத்தவங்களுடைய நோக்கம் கெட்ட நோக்கமாக இருக்குது அப்படின்றத அவர் மறுபடியும் பதிவு பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம பார்த்தீங்கனாலே தெரியும், இவிஎம் மிஷினில் 3 யூனிட் இருக்குது. பேலட் யூனிட் அதான் கீபோர்டு, 16 கீ இருக்கும். கண்ட்ரோல் யூனிட்டு அதுக்கு ஆஃபீஸர்கிட்ட இருக்கும். கண்ட்ரோல் யூனிட்டு விவி பேட் இருக்கும், அதுதான் அக்னாலஜ்மெண்ட்டு. அது பேப்பர் வருது. அந்த பேப்பர் சைஸே 9.9 × 5.6 சென்டிமீட்டர் தான். சின்னூண்டு பேப்பர் தான். எப்படின்னா நம்மளுக்கு இந்த பெட்ரோல் பங்க்கில் வர்ற மாதிரி அந்த மாதிரி சின்ன பேப்பர் தான். அதுவும் இல்லாமல் அது ரொம்ப மெலிசான பேப்பரு. அந்த பிரிண்டிங்கே 5 இயர்ஸ் தான் இருக்கும், அது அழிஞ்சிடும் அந்த பிரிண்ட்டு. அதனால் என்னென்னா அந்த விவி பேட்டில் அதை அக்செப்ட் பண்ண பிறகு நீங்கள் பட்டனை அமுக்கின பிறகு அதில் 7 செகண்ட் தெரியும் உங்களுக்கு. அது பிரிண்ட் ஆகி கட் ஆகி பாக்ஸில் போயிடும். அது அவ்வளோதான், இப்படி தான். ஆனால் நம்ம பிரசாந்த் பூஷன் கேட்டது என்னென்னா, ஒன்று பேப்பர் மெத்தடுக்கு வரணும், அப்படி இல்லைன்னா விவி பேடில் வர அந்த பேப்பரை அதை இல்லை நம்ம ஓட்டு போடுறவர்கிட்ட கொடுத்து அவர் ஒரு பாக்ஸில் போடணும், அதை கவுண்ட் பண்ணணும். இதுதான் இவங்க கொடுத்த ப்ரே. இதுதான் அந்த கேஸில். இது எல்லாமே அவர் என்ன சொல்கிறாரு, இது எல்லாமே நீங்கள் கேட்குறீங்க, இதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கொடுங்க, ஸ்ட்ராங் எவிடன்ஸ் கொடுங்க. எந்த எவிடன்ஸும் இல்லாமல் வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில் இதை எப்படி நான் கொண்டு வர முடியுன்றார். அதுதான் ஆதாரம். அடுத்தது என்னென்னா, இப்போ 2004 இப்போ நம்ம வழக்கறிஞர் சொன்னார், காங்கிரஸ் ஆட்சியில் தான் முதல் வந்துச்சு. காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மையாக ஜெயித்தாங்க. 2006 திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்தாங்க. அதிமுகவை தோற்கடித்து திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்தாங்க. 2006 உள்ளாட்சி தேர்தல். இந்த 2004 2006 பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் நம்ம மிஷின் பிரகாரம் நடந்துச்சு. எங்கேயுமே ரீபோலிங் இல்லை, எங்கேயுமே அராஜகம் இல்லை, எங்கேயுமே நம்ம துரைக்கண்ணா சொன்ன மாதிரி வன்முறை இல்லை. 2 மிஷினில் துரைப்பாண்டியன் சொன்ன மாதிரி. ஆனால் 2006 உள்ளாட்சி தேர்தல் அக்டோபரில் நடக்குது. மே மாதம் திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே உள்ளாட்சி தேர்தல். அப்போது கலை மேடம் 155 வார்டு தான் சென்னையில், இப்போ 200 வார்டு. 155 வார்டில் தேர்தல் முடிஞ்ச பிறகு எப்படின்னா பேப்பர் வாக்குச்சீட்டு முறைப்படி, பழைய முறைப்படி கலைஞர் அவர்கள் நடத்தின தேர்தல், ஜெயலலிதா அம்மா நடத்தின தேர்தல், அந்த தேர்தலில் கலந்துக்கிட்ட தேர்தலில் 155 தொகுதியில் வார்டில் 97 வார்டுக்கு ரீபோலிங். மிகப்பெரிய அராஜகம் நடந்தது. எல்லா இடத்துலையும் பூத்தை கைப்பற்றி இஷ்டத்துக்கு பாக்கெட்டில் கொண்டு பேப்பருங்களை போட்டாங்க. அப்படின்னு நீதிமன்றம் கண்டித்து பெரிய உலகத்திலே கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி 155 வார்டில் 97 வார்டில் ரீபோலிங். இது நடந்துச்சா இல்லையா?
இப்போ நம்மளுக்கு பேப்பரில் மாச அளவுக்கு மால் ப்ராக்டிஸ் நடந்தது. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நடக்கும். அது இப்போ நம்ம இவர் சொன்ன மாதிரி ஜனநாயகத்தில் எதுவுமே 100% பர்ஃபெக்ட் இருக்காதுன்றது. ஆனால் மாச அளவில் மால் ப்ராக்டிஸ் நடந்ததை பேப்பர் வாக்குச்சீட்டு முறையில் நம்ம பார்த்தோம். நடந்துச்சா இல்லையா? ஏன் 1967 முதல் திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது காமராஜர் வந்து விருதுநகரில் தோத்த பிறகு நம்ம குமரி ஆனந்தன் ஐயா போய் சொல்கிறாரு, ஐயா உண்மை தோற்றது பொய் மை வென்றதுன்னாரு. அப்போ மைய சொன்னாங்க. அப்போ காமராஜர் என்ன சொன்னார், போய் வேலையை பாருங்க, நம்ம தோத்துட்டோம், மக்கள் ஓட்டு போட்டாங்க, அவ்வளோதான், மற்றபடி இதை பற்றி பேச. அதுதான். அது போல என்னன்னா இந்த மெத்தட்ல ஏதாவது பெரிய அளவில் நீங்க குழப்பம் அப்படின்றா நீங்க ஆதாரங்கள் காட்டணும். இப்போ சொல்றாரு இது மட்டுமே இதை வந்து நம்ம ஏத்துக்கிறதுக்கு சரியான காரணமா இருக்குமா? நம்ம வந்து பழைய வாக்குச்சீட்டு முறைக்கு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி கைப்பற்றதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னா அப்புறம் எதுக்கு நமக்கு காவல்துறை இருக்கு, தேர்தல் ஆணையம் இவ்வளவு பெரிய ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி இருக்கு? அப்ப இது ஒரு காரணமா நம்ம சொல்லிட முடியும் இல்ல? அது சர்வைலன்ஸ் அண்ட் விஜிலன்ஸ் அப்புறம் பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபால்ட்டை குறைக்கணும்னா எந்த மெத்தட் பெஸ்ட், அந்த மெத்தடை நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு தான் கேக்குறேன். இப்ப இதுதான் உங்களுக்கு வந்து குழப்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னா அப்புறம் எதுக்கு இவ்வளவு பெரிய தேர்தல் ஆணையம் இவ்வளவு 97 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்கிறாங்க? அதைத்தான் மிஷின் நம்ம கொண்டு வரோமே, நம்ம சொல்லிட முடியும். அதைத்தான் நம்ம மிஷின் கொண்டு வந்தானா இந்த ஃபால்ட் ரொம்ப மினிமைஸ், நெக்லிஜிபிள் ஃபால்ட் தான் இருக்கும். அப்ப இப்படி தான் இருப்பாங்க அரசியல்வாதிகள். இத தாண்டி நம்ம வேற வழி இல்ல, நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மிஷினுக்கு போயிரணுமா? இல்ல மிஷின்ல வந்து அதை தான் நான் சொல்றேன், 99.99% ஃபால்ட் கிடையாதுன்றது தானே முடிவு. இப்போ நீங்க 2017 26 கம்ப்ளைண்ட் வந்து தான் இந்தியா ஃபுல்லா. அவங்க அதுல நீதிமன்றத்தில் சொல்றாங்க 26 கம்ப்ளைண்ட்டையும் இதே மாதிரி தான் செக்ஷன் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா 39A செக்ஷன் நினைக்கிறேன், 39 ஆமாம் 39A செக்ஷன், 49MA செக்ஷன். அந்த செக்ஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மிஸ் மேட்ச் ஆஃப் ஓட்டர் அண்ட் டிஸ்பிளே ஆஃப் த பேப்பர். நான் ஒரு பட்டனுக்கு ஓட்டு போட்டால் பேப்பரில் வேறு பட்டன் காமிக்குது அப்படின்னா நீங்கள் செக்ஷன் 49MA பிரகாரம் நீங்கள் உடனே ஆஃபீஸர்கிட்ட சொல்லலாம். இந்த மாதிரி 26 கம்ப்ளைண்ட் வந்துச்சான், ஒரு கம்ப்ளைண்ட்ல கூட நிரூபிக்கப்படல அப்படின்றத முடிவு சொல்லியிருக்காங்க. மணிப்பூர்ல தேர்தல் இல்ல, இப்ப நான் சொல்லிடுறேன். சுப்பிரமணிய சாமி வழக்கு சொன்னார். சுப்பிரமணிய சாமி வழக்குல வந்து தீர்ப்பு என்னன்னா அதையும் இந்த வழக்குல மென்ஷன் பண்றாங்க. சுப்பிரமணிய சாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அதுல என்னன்னா அக்கார்டிங்லி டு என்ஷூர் ஃபுல் டிரான்ஸ்பரன்சி அண்ட் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் voters, this court recommended that EVMs be set up with VVPATs. Amendment to the 1961 rules was notified. அதான் விவிபேட் நீங்க பார்க்கறதுக்கு ஓட்டு போடுறவங்க திருப்தி அடைகிறதுக்காக பார்க்கறதுக்காக இதை போட்டுருங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் சந்திரபாபு நாயுடு வழக்கையும் அதையும் ரெஃபர் பண்றாங்க. அடுத்த இடத்துல நம்ம பேசலாம்.